अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரதி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா. ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகின்ற ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கப்பட்டது. தர்மங்களுக்குள்ளே உயர்ந்த தர்மம் பகவானுடைய திருநாமங்களை சொல்லுவதுதான் என்று சொல்லி அதற்காகவே ரிஷிகளாலே சொல்லப்பட்ட பகவானுடைய அற்புதமான திருநாமங்களை எடுத்து சொல்லுகிறார் பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு. 1000 திருநாமங்கள் அடங்கிய இந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கிற ஒரு திருநாமமும் பகவானுடைய பெருமைகளை பல்வேறு விதத்திலே அற்புதமாக விளக்கி வருகின்றபடியினாலே அந்த திருநாமங்களுக்கெல்லாம் அற்புதமான வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அதிலே இன்றைய தினம் 820வது திருநாமம் அமிர்த வபுகு என்கிற திருநாமம். அதை முதலிலே பார்க்கிறோம். அமிர்த வபுகு என்னால் அழியாத திருமேனி உள்ளவர் என்பதுதான் நேரடி பொருள். அந்த பொருளையே காட்டுகிறார். அதாவது மிருதம் மரணம் தத்ரகிதம் வபுகு அஸ்யேதி அமிர்த வபுகு என்று ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டுகிறார். அதாவது மரணம், மிருதம் என்னால் மரணம், அப்போ அமிர்தம் என்னால் மரணம் இல்லாதது என்று அர்த்தம். மரணம் என்னால் அழிவு, அப்போ அழிவில்லாதது. அப்போ அழிவில்லாத வபுகு திருமேனி அதை உடையவர், அதனால் அழிவில்லாத வடிவை உடையவர். அதனால் இவருக்கு அமிர்த வபுகு என்பது இவருடைய திருநாமம் என்பதாக அப்படி காட்டுகிறார். அடுத்தபடியாக அமிர்த வபுகு என்பதற்கு அதே அர்த்தத்தைத்தான் காட்டுகிறார். ஆனால் அது அடியவர்களுக்கு கொடுப்பதற்காக அப்படி கொண்டிருக்கிற திருமேனி என்று நாம் கொள்ளும்படியாக. ஏன்னா இதற்கு கீழே முன் திருநாமங்களிலெல்லாம் அடியவர்கள் விஷயமான கல்யாண குணங்களையே காட்டுவதாக திருநாமங்களுக்கெல்லாம் பராசரபட்டர் வியாக்கியானம் பண்ணி கொண்டு வந்தபடியினாலே இங்கே என்ன காட்டுகிறார் என்னால் எம்பெருமான் அவனுடைய கல்யாண குணங்கள் அமிர்தம் போலே இருப்பவை என்று இப்படி சொன்னார் அல்லவா கீழே. அதாவது அமிர்தாசகா என்கிற திருநாமம் இதற்கு முன் திருநாமம். அதற்கு பொருள் சொல்லுகிற பொழுது தான் ஸ்வகுண அமிர்தம் ஆசயதி என்று தன்னுடைய அமிர்தம் போன்ற கல்யாண குணங்களை அடியவர்களுக்கு ஊட்டுபவர், பருகும்படி செய்பவர் என்று, அடியவர்கள் பருகும்படி தம்முடைய அமிர்தம் போன்ற கல்யாண குணங்களை செய்பவர் என்று அப்படி சொல்லியிருக்கிறபடியினாலே அவனுடைய குணங்கள் மட்டும் அமிர்தம் போன்றவை அன்று, அவனுடைய திருமேனியும் அமிர்தம் போலே இனிமையாக இருக்கும், அதையும் அடியவர்களுக்கு ஊட்டுகிறார் என்கிற அந்த அர்த்தத்தில். அதாவது அடியவர்கள் என்னால் பகவானுடைய ஸ்வரூபம், பகவானுடைய தன்மை, பகவானுடைய ரூபம், பகவானுடைய வடிவம், திருமேனி, பகவானுடைய குணங்கள், பகவானுடைய செல்வங்கள், இவை அனைத்திலுமே அடியவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அதனால் இந்த முதல் திருநாமத்திலே தன்னுடைய அந்த அமுதமன்ன குணங்களை ஊட்டுகிறார் அடியவர்களுக்கு என்று சொன்னவர் இந்த இடத்திலே அவர்களுக்காக தன்னுடைய அமுதமன்ன திருமேனியையும் காட்டுகிறார் என்று அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார். ரூபமபி அமிர்தம் அஸ்யேதி அமிர்த வபுகு என்று திருமேனியும் கூட அப்படியே அமுதம் போல இனிமையாக இருப்பவர், அடியவர்களுக்காக அப்படிப்பட்ட திருமேனியை கொள்ளுபவர் என்ற கருத்திலே இந்த அர்த்தத்தை காட்டினார். அமிர்த வபுகு என்னால் சத்யதந்த தீர்த்தர் அமிர்தம் பெறுவதற்காக கொண்ட வடிவுகளை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்னால் அமிர்தார்த்தம் வபுகு என்னால் அமிர்தார்த்தம் வபுகு அமுதத்தை பெறுவதற்காக
அமுதத்தை தருவதற்காக அவன் கொண்ட ரூபங்கள் யாவை என்னால் சில திருநாமங்கள் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற திருநாமங்கள் அவற்றை எடுத்து காட்டுகிறார். நாராயணி என்னும் ஒரு ரூபம், நாராயணி ரூபம், அஜித நாமக ரூபம், தன்வந்திரி ரூபம் என்று 3 எடுத்து காட்டுகிறார். அதாவது நாராயணி என்று அழகான ஒரு மோகினியினுடைய வடிவிலே அவர் இருந்து அந்த திருநாமத்தை காட்டினார் அல்லவா. ஆகையினாலே நாராயணி ரூபம் என்று ஒன்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக அஜித நாமக ரூபம், அஜிதன் என்கிற பெயருடையவனாக அப்படி இருந்தான் என்று அது ஒரு ரூபம் சொல்லுகிறார். தன்வந்திரி ரூபம், தன்வந்திரி என்பவருடைய வடிவத்தையும் பகவானே கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அது அமிர்த கலசத்தோடு அப்படி தன்வந்திரி இருக்கிறார் போலே அப்படி தன்வந்திரியாகவும் தன்னை கொண்டான். ஆகினாலே இப்படி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுப்பதற்காக எடுத்துக்கொண்ட நாராயணி ரூபம், அஜித நாமக ரூபம், தன்வந்திரி ரூபம், இதையெல்லாம் தான் அமிர்தவபு என்கிற திருநாமம் சொல்லுகிறது என்று ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டின ஒரு அர்த்தத்துக்கு மாறாக, அதாவது அவர் அழியாத திருமேனி உடையவர் என்றுதான் காட்டினார் ஆதிசங்கர பகவத்பாதர். அந்த திருமேனியும் அமுதம் போலே இனிப்பவர் என்று காட்டினார் பராசர பட்டர். ஆனால் அமுதம் கொடுக்கிற காலத்தில் எடுத்துக்கொண்ட வடிவு என்று சத்யசந்த தீர்த்தர் இப்படி ஒரு அர்த்தத்தை காட்டினார். அடுத்தபடியாக 821வது திருநாமம் சர்வஜ்ஞா என்பது. சர்வஜ்ஞா என்னால் என்ன? எல்லாம் அறிந்தவர் என்பதுதான் அதனுடைய நேரடி பொருள். அந்த பொருளையே காட்டுகிறார்கள் ஆதிசங்கர பகவத்பாதரும் சரி, சத்யசந்த தீர்த்தரும் சரி. சர்வஜ்ஞா என்பதற்கு என்ன பொருள் என்னால் சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞா, எல்லாம் அறிந்தவர் என்பதுதான் ஆதிசங்கரர் காட்டுகின்ற சுருக்கமான பொருள். அதே அர்த்தத்தை வேறு சொற்களாலே காட்டுகிறார் சத்யசந்த தீர்த்தர். சர்வஜ்ஞா சர்வ விஷயக ஞானத்வாத், எல்லாவற்றை பற்றிய ஞானமும் உடையவர். ஆகையினாலே இவருக்கு சர்வஜ்ஞா என்பது திருநாமம் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். ஆனால் பராசர பட்டர் எல்லா திருநாமம் இப்பொழுது சொல்லப்படுகிற பல திருநாமங்கள் எல்லாம் அடியவர்கள் விஷயமாக பகவான் கொண்டிருக்கிற அந்த கல்யாண குணங்களை சொல்லுகிறது என்று சொல்லுகிறபடியினாலே இங்கே சர்வஜ்ஞா என்பதும் அடியவர்களுக்காக கொண்ட அந்த குணம் என்று அதை சற்று விவரித்து காட்டுகிறார். எப்படி காட்டுகிறார் என்னால் தேஷாம் சக்யாசக்ய சாத்தியாசாத்தியாதி அனுசந்தத்த இது சர்வஜ்ஞா. தேஷாம் என்னால் அந்த பக்தர்களுடைய சக்தியாசக்திய, அவர்களுக்கு எதிலே சக்தி உண்டு எதிலே சக்தி இல்லை என்பதை அறிந்திருப்பவர். அதே போல சாத்தியாசாத்திய, சாத்தியம் என்னால் அவர்களாலே அடையக்கூடியது, அசாத்தியம் என்னால் அவர்களாலே அடைய முடியாதது, இவையெல்லாம் எவை என்று நன்றாக அறிந்திருப்பவர், முற்றுமுணர்ந்தவர். அடியவர்களுடைய சக்தி அசக்தியையும் அவர்களால் கூடியது சாதிக்க முடியாதது இவற்றையெல்லாம் கூட நன்றாக அறிந்திருப்பவர். அதனால் இவருக்கு சர்வஜ்ஞா என்பது பெயர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக 822வது திருநாமம் சர்வதோமுகா என்பது திருநாமம். சர்வதோமுகா என்பதற்கு அர்த்தம் அருளி செய்கின்ற ஆதிசங்கர பகவத்பாதர் பகவத்கீதை ஸ்லோகத்திலே உள்ள விஷயத்தையே முதலிலே எடுத்து காட்டுகிறார். அதாவது சர்வதோ அக்ஷிசிரோமுகம் இதி பகவத்வச்சனாத்து சர்வதோமுகா, அதாவது எங்கும் கண்களும் எங்கும் தலைகளும் எங்கும் முகங்களும் உள்ள ஸ்வரூபம் என்று தன்னை பற்றி பகவான் அர்ஜுனனுக்கு தெரிவிக்கிற பொழுது அப்படி சொல்லி கொண்டான். பகவானை பற்றி சொல்லுகிற பொழுது சஹஸ்ரசீர்ஷா புருஷா சஹஸ்ராக்ஷா சஹஸ்ரபாத் என்று ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான முகங்கள், ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான திருவடிகள் என்று இப்படி பகவானுக்கு எல்லாம் ஆயிரக்கணக்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எங்கும் கண்கள் உண்டு அவனுக்கு, எங்கும் அவனுக்கு முகங்கள் உண்டு, எங்கும் அவனுக்கு தலைகள் உண்டு என்று அந்த விஷயத்தை பகவான் கீதையிலே தானே தன்னுடைய திருவாக்காலே தெரிவித்திருக்கிறான். சர்வதோ அக்ஷி சிரோமுகம் என்று அவன் சொல்லியிருக்கிறபடியினாலே அப்படிப்பட்ட பகவத்வச்சனாத்து அவன் கீதையிலேயே பகவானே சொல்லியிருக்கிறபடி எங்கும் முகங்கள் உடையவர், சர்வதோமுகா, எல்லா திசைகளிலும் எல்லா இடங்களிலும் முகத்தை உடையவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது பராசர பட்டர் அவர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால், இதெல்லாம் அடியவர்கள் விஷயமாக பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் அதைத்தானே சொல்லுகிறது. இப்பொழுது
கீழே என்ன சொன்னார்? அமிர்தாசகா, என்னால் பக்தர்களுக்கு தன்னுடைய குணங்களை அமுதமாக ஊட்டுபவர். குணங்கள் மட்டுமில்லை, அவனுடைய திருமேனியும் கூட அமுதமாகவே இருக்கிறது என்கிறபடியினாலே அமிர்த பபுகு என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அதற்கு பிறகு சர்வஜ்ஞா, என்னால் அடியவர்களுக்கு எது முடியும் எது முடியாது என்பதையெல்லாம் கூட நன்றாக அறிந்தவர் என்று அதை சொன்னார். இப்பொழுது இந்த சர்வத்தோமுகா என்கிறதும் கூட அடியவர்கள் விஷயமான ஒரு கல்யாண குணத்தை சொல்லுகிறது என்று மிக அழகாக எடுத்து காட்டுகிறார் பராசர பட்டர். அதாவது என்ன சொல்லுகிறார் என்னால், தேஷாம் அனேனைவ முக்கேன சுக்ரஹா ந அந்யேன இதி நியமம் நிர்தூய ஏனகேனாபி வியாஜேன சுப்பிரவேசத்வாத் சர்வதோமுகா என்று அழகான அர்த்தத்தை காட்டுகிறார். அதாவது அந்த பக்தர்களாலே பகவானை இப்படிப்பட்ட மார்க்கத்திலே தான் அடையலாம், மற்ற வழிகளாலே அடைய முடியாது என்று யாராவது ஒருத்தர் சொன்னால் அப்படி கிடையாது என்று அதை அழித்து என்ன பண்ணுகிறானா, ஏனகேனாபி வியாஜேன, எப்படிப்பட்ட வழியிலேயும் கூட பகவானை அடையலாம். சுப்பிரவேசத்வாதி, மிகவும் சுலபமாக அடையக்கூடியவனவன் என்று இருக்கிறபடியினாலே அவனுக்கு சர்வத்தோமுகா, அதாவது இன்ன வழியில்தான் அடையலாம், மற்ற வழிகளில் அவனை அடைய முடியாது என்று இருக்கின்ற நிர்பந்தத்தை போக்கி எவ்வழியாலும் எளிதில் அடையக்கூடியவன் தான் என்பதை அடியவர்களுக்கு அவன் காட்டுகிறபடியினாலே அவனுக்கு சர்வத்தோமுகா என்று பெயர் என்று காட்டுகிறார். அதாவது பகவானை ஞான மார்க்கத்தாலே தான் அடையலாம் என்று சில பேர் சொன்னார்கள். அதை தவிர வேறு வழியே கிடையாது என்று சில பேர் சொன்னார்கள். பக்தி மார்க்கத்தாலே தான் அவனை அடையலாம் என்று சில பேர் சொன்னார்கள். அதை தவிர வேறு வழியே கிடையாது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த ஞானமும் பக்தியும் கூட சிலருக்கு மட்டுமே உரியது என்றும் கூட அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஸ்ரீ ராமானுஜர் ஞானத்தால் மட்டுமல்ல, பக்தியால் மட்டுமல்ல, பிரபத்தி மார்க்கத்தாலேயும் அவனை அடையலாம். அந்த பிரபத்தி மார்க்கம் எல்லாருக்கும் உரியது, மிகவும் எளியதும் கூட என்று அப்படி அவர் நிரூபித்து காட்டினபடியினாலே அந்த சர்வத்தோமுகா என்கிறது அது இப்படிப்பட்ட விஷயம். அது ஸ்ரீ ராமானுஜருடைய வழியிலே வந்த பராசர பட்டர் அதை கருத்திலே கொண்டு இப்படி காட்டுகிறார். என்ன காட்டுகிறார் என்னால், அவனை ஏனகேனாப்பி வியாஜேனா, ஏதோ ஒரு வகையிலே அவனை மிகவும் சுலபமாக அடைந்து விடலாம் என்கிறபடியினாலே எவ்வழியாலும் எளிதில் அடையக்கூடியவர் என்பதுதான் சர்வத்தோமுகா என்கிற திருநாமத்தினுடைய பொருள் என்று இப்படி காட்டினார் பராசர பட்டர். அதற்கு மேலே சர்வத்தோமுகா என்கிற திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அவர் அர்த்தம் காட்டுகிற பொழுது சர்வ திக்ஷு முகத்வாத்வாத், அதாவது சர்வ திக்ஷு எல்லா திசைகளிலும், முகவத்வத்வாத் என்னாலனா முகத்தை உடையவர், எல்லா திசைகளிலும் தன்னுடைய முகத்தை உடையவர் ஆயினாலே சர்வத்தோமுகா என்று அர்த்தம் சொன்னார். இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னார்னால், ஆசிரயத்தையா சர்வத்தோமுகம் ஜலம் அஸ்ய அஸ்தீதி வா என்று, எல்லா இடத்திலும் ஜலத்தை தனக்கு இருப்பிடமாக கொண்டவர் என்று பகவான் எப்பொழுதும் இந்த நாராயணன் என்கிற தன்மைக்கே அவன் நீரிலே இருப்பவன் என்று கூட ஒரு பொருள் சொல்லுவதுண்டு. ஆகையினாலே திருப்பார்க்கடலிலே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். இன்னும் எங்கெங்கெல்லாம் கங்கை கரையிலே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான், காவிரி கரையிலே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான் என்று இப்படி பார்க்கிற பொழுது எந்தெந்த இடத்திலெல்லாம் தண்ணீர் இருக்கிறதோ அங்கெல்லாம் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறபடியினாலே எல்லா இடத்திலும் ஜலத்தை தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கிறபடியினாலே ஆசிரயத்தையா தனக்கு இருப்பிடமாக சர்வத்தோமுகம் ஜலம், அதாவது எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் அதை தனக்கு இருப்பிடமாக அவன் எல்லா இடத்திலும் கொண்டிருக்கிறபடியினாலே அவனை சர்வத்தோமுகா என்று சொல்லலாம் என்று இன்னும் ஒரு அர்த்தத்தையும் அந்த சத்யசந்தத்தினுடைய வியாக்கியானத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக இப்படி ஒரே திருநாமத்திற்கு ஆச்சாரியர்கள் பலவிதமான அர்த்தங்களை அருளி செய்திருக்கிறார்கள். இன்னமும் பகவானுடைய திருநாமங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।